ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டாலஜியா சேனல். வாரம் 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ட்ஸ் இணையும் ஒரு கேம் ஷோ இது. அவங்களுக்கு நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு நான் சொல்ற பாட்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது சேலஞ்ச். அவங்களோட இணைந்து நீங்களுமே பாடல்களை கண்டுபிடிக்கலாம். அண்ட் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல்கள் எல்லாமே ஒரு லவ்லி ஜோடியோடைய பாடல்கள். நடிகையர் திலகம் சாவித்ரி மற்றும் ஜெமினி கணேசன் காதல் மன்னன், இவங்க 2 பேர்ல உடைய பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேள்விகளா வரப்போகுது. இவங்க 2 பேரும் இணைஞ்சு வந்த பாடல்கள், தனித்தனியா வந்த பாடல்கள் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் திஸ் ப்ராமிசஸ் டு பி எ லவ்லி ஷோ. ஏன்னா ரொம்ப அழகான பாடல்கள் இவங்களோடது இருக்கு. திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 43. என்ன பாட்டு பாட இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு கேள்விகள் 6 கேட்டகரியில் வரப்போகுது. அந்த கேட்டகரிஸ் பார்க்கலாம். ஸோ வி ஹேவ் ஜெமினி கணேசன் சோலோ பாடல்கள். இந்த பாட்டில் ஜெமினி மாத்திரம் தான் பாடுவார், ஆனால் சாவித்ரி அம்மாவும் ஸ்க்ரீனில் இருப்பாங்க. சாவித்ரி சோலோ பாடல்கள் இதுவுமே ஜெமினி அந்த பாட்டில் தோன்றுவார், பட் சாவித்ரி அம்மா தனியாக பாடும் பாடல்கள். இது ஜெமினி கணேசன் அண்ட் சாவித்ரி அம்மா டூயட்ஸ் ஃப்ரம் த 50s, 50களில் வந்த பாடல்கள். இது 60களில் வந்த அவங்களோட டூயட் பாடல்கள். நெக்ஸ்ட் ஜெமினி கணேசன் டூயட் வித் அதர் ஹீரோயின்ஸ் அண்ட் சாவித்ரி அம்மா டூயட்ஸ் வித் அதர் ஹீரோஸ். இதுதான் இந்த 6 கேட்டகரி. ஸோ ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எத்தனை பாயிண்ட்ல கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இப்போ லெட்ஸ் மீட் our contestants. Today we have Mr. Padmanabhan, Mrs. Rajeshri, and Mrs. Srimati. Welcome all of you. ஜெமினி சோலோ 100. ஜெமினி சோலோ 100. தமிழில் என்ன? ஸோ உங்களுக்கு பாடலுடைய ஆங்கில மொழியாக்கம் நான் தரேன். அதில் நீங்கள் தமிழ் பாடலை சொல்லணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது, டக்குன்னு சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். In all the seasons, she is the spring. In all the arts, she glows like a painting. Of all the months, she is winter's grace. Of all the flowers, the jasmine's sweet embrace. இது என்ன பாடல்? ஓ, இந்த பாட்டா? இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலங்களில் அவள் வசந்தம், அடுத்த லைன் சொல்லுங்க. கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. சூப்பர் சார். பாட முடிஞ்சா பாடியும் காட்டலாம் நீங்க. மீதி 2 பேர் அதுக்கு சங்கடப்படக்கூடாது, முக்கியமா உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, அதனால நான் சரி, ஓகே. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. என்ன ஒரு அழகான வரிகள், அழகான இசை, அழகான குரல், எல்லாம் ஒரு அண்ட் அழகான நடிப்பும் கூட. பாவ மன்னிப்பு படத்தில் 61ல விஸ்வநாதன் ராமூர்த்தி, சிலஸ்ரீன் பி.வி. ஸ்ரீனிவாஸ் குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள். நம்மளுடைய ஷோக்கும் ஒரு அழகான ஓப்பனிங். 100 பாயிண்ட்ஸ் சார் உங்களுக்கு. ஜெமினி சாவித்ரி டூயட் 100. என்ன 50s-ஆ 60s-ஆ? 60s. ஓகே, ஜெமினி சாவித்ரி 60s டூயட் 100 இஸ் முகமும் குரலும். ஸோ பாட்டில் நடித்தவங்க அஃப்கோர்ஸ் இவங்க 2 பேரும், அண்ட் பாடினவங்க குரல்கள் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் பாடலை கண்டுபிடிக்கணும். ஸோ ஜெமினி சாவித்ரி காம்பினேஷன் வந்த பாடல், விஸ்வநாதன் ராமூர்த்தி இசை, சுசீலாமாவும் ஏஎல் ராகவன் அவர்களும் பாடிய பாடல். என்ன பாடல்? ரொம்ப ரேராக ஒரு இந்த வாய்ஸ் ஜெமினிக்கு. ஸோ அதனால் இது ஈஸியாக சொல்லிடலாம். தெரியலையா? ஏஎல் ராகவன் தெரியல. ஓகே, நான் பாஸ் பண்ணுறேன். ஸ்ரீமதி, உங்களுக்கு தெரியுமா? பாட்டொன்று கேட்டேன் பரவசமா. இல்ல, அது இல்ல சார், சொல்லுங்க. அன்று ஊமை பெண்ணல்லோ, இன்று பேசும் பெண்ணல்லோ, ஐயா உனக்கா. கரெக்ட். இதுதான். இது பெரிய பாட்டு தான், ஆனா இது ஏஎல் ராகவன் பாடியிருக்கார் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு அவருடைய கணக்குல எழுதிட்டாங்க இந்த பாடலையும். பட் ரொம்ப ரேரா தான் இந்த குரல் வந்திருக்கு. மற்ற குரல்கள் அவருக்கு ஏஎம் ராஜா ஆர் பி.பி. ஸ்ரீனிவாஸ் ஆர் டிஎம்எஸ், அப்புறமா எஸ்பிபி, இந்த 4 குரல்கள் தான் மேக்சிமம் பாடியது ஜெமினி கணேசன் அவர்களுக்கு. ஸோ எஸ், இது பார்த்தால் பசி திரும் படத்தில் 62ல. அன்று ஊமை பெண்ணல்லோ, இன்று பேசும் பெண்ணல்லோ, ஐயா உன்னை கண்டு தமிழ் பாடும் பெண்ணல்லோ. பியூட்டிஃபுல் சாங். அந்த மியூசிக் எல்லாம் மறக்க முடியுமா? விஸ்வநாதன் ராமூர்த்தி, சில ஏஎல் ராகவன், சுசீலாமாவும் பாடியது, கண்ணதாசன் அவருடைய வரிகள்.
ஸோ 100 more points உங்களுக்கு. சாவித்திரி சோலோ 100. சாவித்ரி சோலோ 100. ஓகே. முதல் வரி என்ன? நான் வந்து உங்களுக்கு பாடல் வரி குடுக்குறேன். எங்கேருந்தாவது இருக்கும். அதில நீங்க முதல் வரிய சொல்லணும். இதுவும் ஈஸி தான் சொல்லிடுவீங்க. திருச்செந்தூரில் நின்றாடும் தேவா, முல்லை சிரிப்போடும் முகத்தோடு நீ வா. சிங்காரவேலனே தேவா. அதேதான். செந்தூரில் நின்றாடும் தேவா, முல்லை சிரிப்போடும் முகத்தோடு நீ வா வா, அருள் சிங்கார வேலனே தேவா. என்ன மாரி பாடல், என்ன மாரி ஒரு நாதஸ்வரம் இதுல. மறக்கவே முடியாத பாடல்கள். கொஞ்சம் சலங்கை படத்துல 1962ல எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்கள் இசையில ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. கூமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வரிகள். காரக்குறிச்சி அருணாச்சலம் அவருடைய நாதஸ்வரத்துல வந்த பாடல் இது. இந்த பாட்டு வந்து எதுக்கு ஃபேமஸோ இல்லையோ, அந்த சாந்தா நடுவுல அவர் டயலாக் பேசுவாரே, அதுவும் வந்து பாட்டு அளவுக்கு அந்த டயலாகும் ஃபேமஸ். நம்மலாம் நிறைய தடவை யூஸ் பண்ற டயலாக் தான் அது. ஸோ அருமையான பாடல். ஸோ 100 points for you மேம். சூப்பர். என் பேர் பத்மநாபன். நான் சென்னையில் சவுத் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்கேன். ஐ எம் a retired healthcare professional living with my wife right now. Gemini Solo 300. ஜெமினி சோலோ 300 இஸ் a meme. ஸோ உங்களுக்கு வந்து வைகை புயல் வருகிறார். உங்களுக்கு க்ளூ கொடுக்க அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். அடே, அந்த பொண்ணை வெளியே வராதேன்னு சொல்ற, அடுத்தவன் கண் பட்டா அது என்ன தேஞ்சு போயிடுமா? சிரிக்காதேன்னு வேற சொல்ற. உங்க அப்பன் யாரு, தாலிபானா? கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா, உன் கட்டழகான அழகான மேனியை ஊரார் கண்ணுக்கு தரலாமா? தரலாமா. அதுதான் அந்த பாடல். எஸ். புண்படுமே புண்படுமே. என்ன பண்ணலாமா? என்னமோ சிரிக்கலாமா? என்னமோ வரும். ஸோ அந்த பெண்ணை வந்து வெளில வராத, யார் கண்ணையும் படாத, நீ சிரிக்காத, யாரும் பார்க்கக்கூடாதுன்னு இதே மாதிரி சொல்லிட்டு இருந்து, அதனால தான் வடிவேல் வந்து நீ என்ன தாலிபானான்னு கேட்டாரு. ஸோ அதான் இப்போ காத்திருந்த கண்கள் படத்தில் வந்து 62ல இதில் வந்து சாவித்திரி அம்மா கார் ஓடிட்டே வருவாங்க. சைடில் ஐ திங்க் சைக்கிள்லையோ இதுலையோ வந்துட்டே ஒரு பாடுவார். விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில, பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க சார். 3 பாயிண்ட் உங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜஸ்ரீ நாகராஜன். நான் ஃப்ரம் மும்பை. இங்கே வந்து நான் பேசிக்கலி ஐ எம் அன் அட்வொகேட் பை ப்ரொஃபஷன் அண்ட் ஐ எம் செக்ரட்டரி அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் நவி மும்பை தமிழ் சங்கம். வெரி ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ. ஜெமினி சோலோ 200. ஓகே. இது வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ வந்து ஒரு பாட்டுலேருந்து ஒரு சின்ன பிட் ஆஃப் த சாங் உங்களுக்கு கேட்கும். அதில் நீங்கள் பாட்டை சொல்லணும். தெரியலையா? ஓகே. உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீமதி மேம்? இல்ல 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 மனசுல வரல. சட்ட ஞாபகம் வரல. சார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார். ஓகே, டைம் ஆயிடுச்சு. இல்ல, சாரி. I'll have to reveal the answer. நான் பாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன், காதல் நிலவே அதா நிம்மதியாக தூங்கு. ரொம்ப அழகான ஒரு பாடல். அண்ட் சச் அ வெஸ்டர்ன் ஃப்ளேவர் உள்ள பாட்டு இது. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங். ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்தில் வந்து 65ல விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில, பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். தெரிஞ்ச பாட்டுனாலும் அந்த இதுலேருந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. நீங்க நெவர்தலெஸ் பார்க்கலாம் அடுத்த கேள்வியில உங்களுக்கு நீங்க எடுக்கிறீங்களான்னு. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீமதி, துறைப்பாக்கத்தில் இருக்கேன். ஐ எம் அ ஹோம் மேக்கர். நான் பிரியா பார்த்த சாரதியோட ப்ரோக்ராம் வந்து ஒரு 6 months பார்த்துன்னு இருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ். தேங்க்யூ. சாவித்ரி டூயட்ஸ் வித் அதர்ஸ் 100. சாவித்ரி டூயட்ஸ் வித் அதர்ஸ் 100. ஓகே, இஸ் அ பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் க்ளூ வருது. அதில் நீங்க பாட்டை சொல்றீங்களான்னு பார்க்கலாம். ஹியர்ஸ் யுவர் க்ளூ. வானம், ரோடு, அழகான வானத்துக்கு ஆகாயம். ரோடுக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்லுவீங்க?
சாலை, வேற பாதை, வார்த்தை. பாதை, சாலை, ஆஹா, ஆகாய, ஆகாய நிலவே, கோயில சுத்தி இருக்கிற ரோடுக்குலாம் என்ன சொல்லுவோம்? என்ன வார்த்தை சொல்லுவோம்? மாட வீதி, ஆ. ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலாவேவா? வீதியில் அழகான வெண்ணிலா. ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல்லாடுதே ஆனந்தம் தேடுதே. ஆஹா. இதுல சாவித்திரியோட நடிச்சது யாருன்னு தெரியுமா இந்த பாடல்ல? இல்ல, இது பாட்டு இது ஒழுங்கா தெரியாது. நாகேஸ்வர ராவ் வருவாரு. இதுல வந்து மஞ்சள் மகிமை அப்படிங்கிற படம். இது தமிழ்லயும், தெலுங்குலயும் ஒரே டைம்ல எடுத்த படம்னு நெனைக்கிறேன். அப்பலாம் நெறைய படம் அப்படிதான். தமிழ்லயும், தெலுங்கையும் ஒண்ணா ஆ, எடுப்பாங்க. ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியே சென்னையில தான் இருந்தது. எல்லா தெலுங்கு ஆக்டரும் இங்க சென்னையில தான் வீடு இருந்தது. எல்லா ஸ்டூடியோலாம் காமன் தான். விஜயா வாகினிலயும் அதுலேயும் தான் எடுப்பாங்க. மஞ்சள் மகிமை படத்துல வந்து 59ல மாஸ்டர் வேணு அப்படிங்கிறவர் இதுக்கு இசையமைத்திருந்தார். கண்டசாலாவும், சுசீலாவும் பாடியிருந்தாங்க. உடுமலை நாராயணகவி அவர்களுடைய வரிகள் இது. ஸோ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. Ganesan do it with others. 200. 200. ஓகே. வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில் தான். ஸோ உங்களுக்கும் ஒரு கார்ட்டூன் க்ளூ வருது. கொஞ்சம் ட்ரிக்கி தான் இது. பாட்டு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. பட் இந்த க்ளூவை சால்வ் பண்ண. ஸோ ஒரு வார்த்தையா சொல்லிட்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கு அது கோக்க வரும். முதல் வார்த்தை என்ன? கண்கள், கண்ணு. கண்ணு. ஒண்ணு தானே இருக்கு. கண் கண்ணு. கண் கண் கண். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது நெஞ்சு, நான், நெஞ்சு. என்னை, நெஞ்சு இல்ல. நான். ஓகே. நான் நான், சொன்னேன். நான் மூணாவது. பார்த்த நேரம். ஓகே. அதுக்கு இன்னொரு வேற அதான் அர்த்தம். ஆனா அது வேற வேர்ட்ல சொல்லணும். அப்புறம் மூணாவது, நாலாவது கீழே வாங்க. பார்த்தபொழுது மேலே துடித்தது என் நெஞ்சமா. ஓகே. நீங்க ஒரு மாறி வரீங்க. ஆனா அது கரெக்டான வார்த்தைகள் போட மாட்டேங்கிறீங்க. சரி, ஒரு க்ளூ தரேன். இது வந்து இந்த படத்துக்கும் கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு கல்கி கிருஷ்ணமூர்த்தியோட கதை இது அப்படின்னு சொல்லிடுறேன். கதை. ஓகே. இல்ல, ஐ கிவ் அப். ஓகே, சரி. ராஜஸ்ரீ மேம் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. தெரியல. படம் பேராவது தெரியுறதா? கண்ணு நானு பார்த்த இது வந்து காதல். இப்படி பண்ணா இது காதல். காதல், லவ் இல்ல. ஓகே. உங்களுக்கு படம் பேரும் வரலன்னா டக்குன்னு பாட்டு வராது. உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீமதி? பார்த்திபன் கனவுன்னு நினைக்கிறேன். பார்த்திபன் கனவு கல்கியோடைய கதை. ஜெமினி கணேசன் வச்சிருந்தாரு. அதுல பாட்டு வேர்ட் எல்லாம் அவர் சொன்னாங்களே, அதை வச்சு சொல்லுங்க அந்த படத்துல எந்த பாட்டுன்னு. கண்ணில் உன்னை நான் பார்த்த நேரம். ஐயோ, இல்ல. சார், பார்த்திபன் கனவு சொன்னப்புறம் பாட்டு தெரிஞ்சுதா? இல்ல. கண்ணாலே நான் கண்ட கணமே உயர் காதல் கொண்டதென் மனமே. இப்ப கரெக்டா ஃபிட் வருதா? எஸ், அதுதான் அந்த பாடல். ஏஎம் ராஜா பாடியிருப்பாரு சுசீலாமாவோட இணைந்து. வேதா அவர்களுடைய மியூசிக். வேதா அவர்கள் நிறைய ஹிந்தி பாட்டுலாம் போடுவாரு. பட் இதுல ஒரிஜினல் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு இந்த பார்த்திபன் கனவு படத்துல. ஜெமினி கணேசன் அண்ட் வைஜெயந்தி மாலா அவ்வளோ அழகா இருப்பாங்க. இதுல வைஜெயந்தி மாலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. மருதகாசி ஐயா அவருடைய வரிகள்ல வந்த பாடல். கண்ணாலே நான் கண்ட கணமே உயர் காதல் கொண்டதென் மனமே இது முன்னாளில் உண்டான உறவோ இதன் முடிவும் எங்கோ எதுவோ. அதான் அந்த பாடல். ஸோ இல்லை, யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. ஜெமினி கணேசன் சாவித்ரி 50s 100. 50s 100. ஓகே. பிக்சர் பசில். இது ரொம்ப ஈஸி பாட்டு. சொல்லுங்க. 50ஸ்ல அவங்க நிறைய படம். இது ஃபேமஸ் பாட்டு. நிலவு ஒரு பாட்டு வருமே, இப்படி கோச்சின் கூட போகலையாவோ? அதேதான்.
உங்களுக்கு நேரம் ஆயிடுத்து. வெண்ணிலா. நான் பாஸ் பண்றேன். ஸ்ரீமதி உங்களுக்கு தெரியுமா? சொல்லிடுங்க. வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே. எஸ், அதுதான் அந்த பாடல். இது வந்து அகைன் அவங்க அவங்க சொன்ன மாரி கோச்சிட்டு போற பாடல் தான். நெறைய பாட்டு அந்த மாரி இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் கோச்சிட்டு போற மாரி. அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவால் உயர்ந்திடும் பதினான் சதிபதி விரோதம் மிகவே சிதைந்தது இதம் தரும் வாழ்வே. நிச்சயமா படத்துல 55ல எஸ் ராஜேஸ்வர் ராவ் அப்படிங்கிறவருடைய இசையில ஏம் ராஜாவும் லீலாமாவும் பாடியிருந்தாங்க. தஞ்சை என் ராமியதாஸ் அவருடைய வரிகள். ஸோ உங்களுக்கு 100 more பாயிண்ட்ஸ். பட் இது வந்து உங்களுக்கான நேரடி கேள்வி. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். ஜெமினி duets with others 100. ஓகே. முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரியோடைய எங்கேருந்தாவது நான் ஒரு வரியை கொடுக்குறேன். நீங்க வந்து முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள். இலைகள் மரத்துக்கு என்ன மேலாடையோ, இடையை மறைத்து கட்டும் நூலாடையோ, கட்டிக்கொண்ட கள்வன் யாரோ? இயற்கை என்னும் இளைய கதி ஏங்குகிறாள் தன் துணையை எண்ணி. எஸ், மறக்க முடியுமா இந்த பாடலை? ஸோ எஸ்பிபியோடைய முதல் பாடல் வெளியான பாடல் இதுதான். ஆல்தோ ஐ திங்க் அது 1000 நிலவேவா ஒரு இது முதல்ல அது 2வது சம்திங் லைக் தட். அவருடைய ஃபர்ஸ்ட் 2 சாங்ஸ்ல ஒரு சாங் இது. இயற்கை என்னும் இளைய கன்னி. சுசிலாமாவோட இணைந்து எஸ்பிபி பாடிய பாடல். சாந்தி நிலையம் படத்தில் 1969 வந்து மெல்லிசை மன்னரோட இசையில கண்ணதாசன் அவருடைய வரிகள். 100 more பாயிண்ட்ஸ் ஸ்ரீமதி. நீங்க 100 எடுத்துட்டு இருக்கீங்க. அதை தாண்டி வாங்க நீங்க. கண்டிப்பா வரேன். Gemini duet with others 300. ஓகே. ஸோ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் கலந்து கேட்க போகிறது உங்களுக்கு. அந்த 2 பாட்டையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பார்க்கலாம் உங்களுக்கான பாடல்கள் கம்மிங் அப். பொன் போன்ற உடல் மீது மோதும் மல்லித்தண்டு போலவே துள்ளி ஆடும் மேனியை இந்த கண் தந்த அடையாளம் போதும் அள்ளி கொண்டு போகலாகுமோ, நீயும் கள்வனாக மாறலாகுமோ? கேட்டுதா? கேட்டது. ஆ, பொன் மூன்று ரெண்டும் ஒரே ஹீரோயின் கிடையாது. கிடையாது. ஆமா. இந்த கண் தந்த அடையாளம் வந்திருக்கணுமே அங்க ஃபர்ஸ்ட் லைனு. இன்னொரு பாட. அள்ளி தண்டு போலவே துள்ளி ஆடும் மேனியை வெள்ளி நிலா அள்ளி கொண்டதோ, அது புள்ளி மயில் பள்ளி ஞாபகம் வரலையா? ரெண்டுமே அங்க வரல. ஸ்ரீமதி உங்களுக்கு தெரியுமா? அள்ளி தண்டு போலவே துள்ளி ஆடும் மேனியே அள்ளி கொண்டு போகலாகுமோ, நீயும் கள்வனாக மாறலாகுமோ? ஐயோ வரல. ஓகே. ராஜஸ்ரீ உங்களுக்கு தெரியுமா? இல்லம்மா தெரியல. எனக்கு வாராய வெண்ணிலாவே தெரியல. ஓகே சார். ஒன்னு பாட்டு வந்து இந்த கண் தந்த அடையாளம் போதும் துயிலாத பெண்ணொன்று கண்டி எங்கே இங்கே என்னாலும் அது ஒரு பாடல். இன்னொன்னு வந்து அள்ளி கொண்டு போகலாகுமோ, நீயும் கள்வனாக மாறலாகுமோ, சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது, துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது. ஓச்சா, 2 தெரிந்த பாடல் தான் உங்களுக்கு. ஆனா ஸ்ட்ரைக் ஆகல. எஸ். ஒண்ணு வந்து துயிலாத பெண் ஒன்று கண்டேன் வந்து மீண்ட சொர்க்கம் படத்துல வந்து 1960 சரபதி ராவ் அவர்களுடைய இசையில ஏம் ராஜாவும் சுசிலமாவும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். சின்ன சின்ன கண்ணிலே தேன் நிலவு 1961ல வந்த படம்.
ஏஎம் ராஜா இசையில், ஏஎம் ராஜா சுசிலாமோடு இணைந்து பாடியது கண்ணதாசன் அவருடைய வரிகள். துயிலாத பெண் ஒன்று கண்டேன்ல ஹீரோயின் வந்து பத்மினி அம்மா, சின்ன சின்ன கண்ணிலையில் வந்து வைஜெயந்தி மாலா அவர்கள். ஸோ இதில் 2 பேருக்கும் அழகான பாடல்கள், அழகான காட்சிகள் கூட. யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. ஓகே சரி. ஜெமினி கணேசன் சாவித்ரி டூயட் 60s. இட்ஸ் முதல் வரி என்ன? இது ஷுட் பி ஐ திங்க் ஈஸின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. துயர் போயின துன்பங்கள் நினை பொன்யென கொண்ட பொழுதிலே. இது பாரதியார் பாட்டு. களத்தூர் கண்ணம்மா. களத்தூர் கண்ணம்மா இல்ல. இல்ல இது பாரதியார் பாட்டு. அந்த விடுதலைக்காக பாடுற பாட்டு. எஸ் அந்த படம் தான். கரெக்ட். அந்த பாட்டு பாட்டுல கண்ணம்மா வரும். களத்தூர் கண்ணம்மா இல்ல, பாட்டுல கண்ணம்மா வரும். கண்ணம்மா வரும். ஆமா. கண்ணம்மா என்ற பேர் சொல்லும் போதிலே அந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. காற்று வெளியிடை கண்ணம்மா உந்தன் காதலை எண்ணி மகிழ்கின்றேன். காதலை எண்ணி கழிக்கின்றேன். பட் மகிழ்கின்றேன் அர்த்தம் தான். பரவாயில்ல, பாரதியார் கோச்சிக்க மாட்டார், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பாடல் காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா நிஜமாவே காற்று வெளியிடல் நின்று கேட்குற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. அந்த மாதிரி ஒரு அழகான மியூசிக் இதுக்கு. ஜி ராமநாதன் அவருடைய இசையில் வந்து கப்பலோட்டிய தமிழ் 1961 வந்த படம். பிபி ஸ்ரீனிவாசன் சுசிலாமாவும் பாடினாங்க பாரதியாருடைய வரிகள். ஸோ ராஜஸ்ரீ நீங்க ஓபன் பண்ணீங்க. பாரதியார் கேம் டு யுவர் ரெஸ்கியூ. சூப்பர். சாவித்ரி டூயட்ஸ் வித் அதர்ஸ் 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் இந்த பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள்: மெல்ல மெல்ல வருகிறான், அவளை தொடவும் நினைக்கிறான், புள்ளிமான் விட்டு விலகுது, நாணத்தில் தலைகுனியுது, அம்பு விட்டவன் ஏன் என்கிறான், விலகுதல் சரியில்லை என்கிறான். தொடவும் நினைக்கிறான், நான் விட்டு விலகுது, நாணத்தில் தலைகுனியுது. இந்த படத்தோட பேருக்கும் ஒரு மாதிரி ஒரு க்ளூ இருக்கு இதுல. புள்ளிமான் விலகுது, அம்பு விட்டவன், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி படம் எந்த மாதிரி இருக்கும் தான் நீங்க பாட்டு வந்துடும். யாருக்கு அம்பு விடுவான்? அர்ஜுனன், ராமன். இல்ல அந்த மாதிரி மன்மதன். இல்ல மன்மதன் சொல்றேன். இல்ல சாதாரணமா காட்டுல இருக்கிற ஒரு சாதா அம்பு. வேடன் வேடன் வேடன். அது படமா பேர் என்ன வந்திருக்கும் அதுக்கு? வேட்டைக்காரனா? பாட்டு என்ன? மெல்ல மெல்ல வருகிறான், அவனை தொடவும் நினைக்கிறான், புள்ளிமான் விட்டு விலகு. என்னங்க வேட்டைக்காரன்ல 2 டூயட் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லலாங்க. ஐயோ இல்ல, தெரியல. ஓகே, கோஸ் டு ராஜஸ்ரீ. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார், உங்களுக்கு தெரியுமா? மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கருத்தை தொட்டு. அதுவா? இல்ல, அது வந்து சிவாஜி பாட்டுன்னா அது. வேட்டைக்காரன்னு சொல்லிட்டாங்களே, எம்ஜிஆர் பாட்டு இது. அதான் ஒரே படம். சாவித்ரி எம்ஜிஆர் நினைச்ச ஒரே படம் அதுதான். இல்ல 2 இல்ல படம் வந்திருக்கு. பரிசுல கூட. ஆமா. அவளை தொடவும் நினைக்கிறான், புள்ளிமான் விட்டு விலகு. இல்ல டைம் ஆயிடுத்து. நானே ரிவீல் பண்றேன். எனக்கு இந்த பாட்டு தெரியலன்னு சொல்லுங்க. மெதுவா மெதுவா தொடலாமா, உன்மேனியிலே கை படலாமா, படலாமா, வெட்கம் இப்போது வரலாமா, நீ விலகி செல்லுதல் சரிதானா, சரிதானா. தெரியுறதுல பாட்டு இப்ப தெரியுது, அப்ப தெரியலையே. வேட்டைக்காரன் படத்துல வந்த பாடல், அழகான பாடல். கேவி மகாதேவ் அவர்கள் இசையில டிஎம்எஸ் சுசிலாமா பாடிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்எஸ் அப்பியர் ஆறாரு இந்த நிகழ்ச்சியில. யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு கேவி பாலாஜி அவர்களுக்கு நன்றி. GH 60s 300. ஓகே.
கலக்கல் பாட்டு அகைன் 2 பாடல்கள் கலந்து கேட்கப் போகிறது. இளம் தென்றலில் மணமாவாள் தேடி தெரிந்தேன், ஓடோடி வந்தேன், செல்ல கிளியே கோபமாயேன், இன்றவள் பகையானாள். ஏழை மனமே பொல்லாத மனிதர், இவரை நம்பாதே, இவரை நம்பாதே, அந்த வானுக்கும் நிலவுக்கும் பகையோ. ஒரு பாட்டாவது சொல்லிடுங்க சார். கண்களின் வார்த்தைகள் புரியாதோ எஸ். காத்திருந்தால் எஸ். ஓகே. அது ஒண்ணு. ஒண்ணு. சூப்பர். இன்னொன்னு. இன்னொன்னு வந்து தேடி 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 அதுதான் கண்களின் வார்த்தைகள் தெரியாதோ. தேடி அதான் அது இன்னொன்னு. இளம் தென்றலில் இளம் அது தென்றலில் மணமாவாள் ஏன் 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 என்றவள் ஏன் இன்றவள் பகையானாள், அந்த வானுக்கும் அந்த நிலவுக்கும் வானுக்கும் பகையோ. நிலவுக்கும் பகையோ. தெரியல. ஓகே. லெட்ஸ் see if ஸ்ரீமதி knows இந்த பாடல். உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாடல்? இந்த இன்னொரு இல்ல பாடல். எனக்கு அந்த கண்களின் வார்த்தைகள் தெரியாது, அதான் தெரியும். கண்களின் வார்த்தைகள் தான் தெரியும். ஓகே. உங்களுக்கு தெரியுமா ராஜஸ்ரீ? அவளுக்கே தெரியலன்னா எனக்கு எங்கேன்னு தெரிய போகுது. அப்படி சொல்ல முடியாது. ஏதாவது சட்டுன்னு போய் தட்டும். அந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சிட முடியாது. ஓகே. இது வந்து பந்த பாசம் ஒரு படத்துல உங்களுக்கு தெரியுமா? இதழ் மொட்டு விரிந்திடுத அந்த பாடல் இருக்கு. அது வார்த்தை எனக்கும் தெரியல. எஸ், ஒரு பாடல் நீங்க சொன்ன பாடல் சார் கரெக்ட். கண்களின் வார்த்தைகள் தெரியாதோ களத்தூர் கண்ணம்மா படத்துல வந்தது. இன்னொன்னு வந்து இதழ் மொட்டு விரிந்திட முத்து விளைந்திடும் சித்திர பெண் பாவை, கண்பட்டு மறைந்தனை விட்டு பறந்திடும் காரணம் தான் யாதோ, இனி கோபம் வரலாமோ, முகம் குங்குமம் போலாமோ. வந்த பாசம் படத்தது 1962ல விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில பி.பி. ஸ்ரீனிவாசன் சுசீலாமாவும் பாடியிருந்தாங்க. மாயவநாதன் அவருடைய வரிகள். இந்த படம் வந்தபோது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. அது எப்படி கண்ணதாசனை விட்டுட்டு இங்க புதுசா ஒருத்தரை கொண்டு வந்தீங்கன்னு. பட் அழகா இருக்கும் இந்த பாடல். வரிகள் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கட நிறைய வார்த்தைகள் போட்டு அழகா எழுதியிருப்பாரு. இன்னொன்னு வந்து கண்களின் வார்த்தைகள் புரியாதோ களத்தூர் கண்ணம்மா படத்துல வந்த பாடல். கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை எண்ணமே மாறுமோ. இந்த 2 பாட்டுக்கும் ஒரே கருத்து தான். சாவித்திரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெமினி வந்த உடனே 2 பேருக்கும் அந்த ஊடல்லேருந்து அப்புறம் அப்படியே காதல் அந்த மாதிரி ஒரு பாடல். இது வந்து 60ல வந்த படம். சுதர்சனம் அவர்கள் இசையில ஏஎம் ராஜா சுசீலாமா தான் இதுவும் பாடியிருந்தது. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இது வந்து அஃப்கோர்ஸ் களத்தூர் கண்ணம்மா எவ்ரிபடி நோஸ் அஸ் த ஃபர்ஸ்ட் மூவி ஆஃப் கமலஹாசன். ஸோ அதனால அது ரொம்ப ஃபேமஸ். சார் உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஒரு பாடல் சொன்னதுனால. சாவித்ரியோட டூயட் வித் அதர்ஸ் 300. ஓகே. இஸ் a word cloud. Word cloud. வேர்ட் கிளவுட்னா எல்லா வார்த்தையும் திரையில இருக்கும். நீங்க கூட்டி சேர்த்து சொல்ல வேண்டியது உங்க பொறுப்பு. ஸோ திரையில இருக்கிற வார்த்தைகளை சேர்த்து நீங்க பாட்டு கண்டுபிடிங்க. இன்னொரு நான் உங்களுக்கு க்ளூவும் கொடுக்குறேன். இது வந்து சிவாஜியும் சாவித்திரியும் ஒரு டூயட். இது 58, 59 அந்த டைம்ல வந்த படம். கொஞ்சம் பழைய படம். போலே காண்போமே ராசம் காண்போமே ஆடுவோம் திங்கனி திரையில் தரது. இந்நாளை போலே காண்போமே ஆடுவோம். இல்ல டியூன் எங்கேயோ போறது. அது ஆஃப் ட்ராக். சிவாஜி சாவித்திரி பாட்டு 58, 59ல வந்த படம். நேரமாயிட்டு இருக்கு. தெரியல. இல்லம்மா. ஐ எம் பாசிங் இட். சார் உங்களுக்கு தெரியுமா? இல்லம்மா. உங்களுக்கு தெரியுமா? கனவின் மாயா லோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்டோமே, நாம் கலந்தே உல்லாசம் காண்டோமே. எஸ் எஸ், அதுதான் அன்னையின் ஆணை படத்துல வந்த பாடல். ரொம்ப யங்கா இருப்பாங்க 2 பேருமே. சிவாஜி அவ்வளோ செம்ம ஸ்மார்ட்டா இருப்பாரு. கோட்லாம் போட்டுட்டு. சாவித்திரி அம்மாவும் அழகா இருப்பாங்க. பியூட்டிஃபுல் சாங். தீங்கனியே உன்னாசை போலே நாம் இணைந்தாடுவோம் இந்நாளே கனவின் மாயா லோகத்திலே. அதான் அந்த பாடல்.
1958ல வந்த படம் மன்னையினான எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவருடைய சில டி.எம்.எஸ். சுசிலம்மா பாடியிருந்தாங்க. கூமா பாலசுப்ரமணியம் அவருடைய வரிகள். ஸோ 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க நீங்க ஸ்ரீமதி. திடீர்னு நீங்க அப்படியே ரேஸ் ஹைட் பண்ணிட்டீங்க எல்லாருக்கும் முந்தி. பட் இது வந்து உங்களுக்கான நேரடி கேள்வி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். சாவித்ரி சோலோ 200. சாவித்ரி சோலோ 200 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ பாடல் வரிகள்ல முதல் வரிகள் கொடுத்துருப்பேன். அதுல வல்லின எழுத்துக்கள் இருக்காது. இதுதான் உங்க எழுத்துக்கள். இது வந்து பாடலுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு விருத்தம் வரும். அதோடைய வார்த்தைகள். ஏன்னா அந்த பாட்டு லிஸ்டிங்ல இதுல தான் இருக்கும். பட் பாட்டு வந்து வேற மாதிரி ஆரம்பிக்கும். பட் இது வந்து பாடலுடைய ஆரம்பத்துல ஒரு விருத்தம். தந்தைக்கு மந்திரத்தின் பாட்டை சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த வேர்ட் சொல்லலைனாலும் பாட்டை சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சொல்ல இனிக்குதுதாவா? எஸ், அதேதான். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. இந்த பாட்டு வந்து ஒரே ஒரு ஷாட்ல வந்து ஜெமினி கணேசன் சிவன் உட்கார்ந்துருப்பாரு. ஐ திங்க் முருகனா வருது வந்து மாஸ்டர் சேகர், மாஸ்டர் இன்னொரு ஸ்ரீதர், யாரோ ஒருத்தர் வருவாங்க. அந்த உபதேசம் பண்ற மாதிரி காட்சி. அதுக்கப்புறம் பார்வதி இந்த சாவித்திரி பாடுற மாதிரி வரும் பாடல். தந்தைக்கு மந்திரத்தின் பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா, மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்து என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை. பியூட்டிஃபுல் சாங். கந்தன் கருணை படத்துல வந்த பாடல். 967 வந்தது கே.வி. மகாதேவன் அவர்களுடைய சில சுசிலம்மா குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். குந்தாள வரளி அப்படிங்கிற ராகத்துல வந்த பாடல். அழகான பாடல். 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்ரீமதி. ஓகே, இந்த வருஷம் வந்து நான் சீசன் ஃபினாலி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். போன எபிசோட்ல அனௌன்ஸ் பண்ணேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் இப்போ. ஸோ யூஸ்வலா வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்த வயதுடையவர்கள் தான் நார்மலி வந்து ஒரு எபிசோட்ல வருவாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் பாடல்கள். நான் வந்து யார் என்ன கொஸ்டின் எடுப்பாங்கன்னு செலக்ட் பண்றதில்ல, அவங்களே வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது வந்து ஒரே ஒரு தீம்ல ஒரு ஏஜ் குரூப்ல தான் எனக்கு எடுக்க முடியும். இது வந்து ஃபினாலியில் அப்படி இல்லாமல் கலந்து கட்டி வரணுங்கிற போது வேற ஒரு ஃபார்மேட்ல பண்ணலாம் நான் டிசைட் பண்ணி பண்றேன். அது எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சுட்டு இருங்க. எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் நாட் 1 எபிசோட், இட் வில் பி 7 எபிசோட்ஸ் ஃபார் த ஃபினாலி. ஸோ ஜஸ்ட் கீப் எக்ஸ்பெக்டிங், இட் வில் பி சம்திங் நியூ அண்ட் டிஃப்ரெண்ட். GS duet 50s 300 is the music maestro கேள்வி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாடலை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 3 க்ளூஸ் தரேன். நீங்க முதல் க்ளூலே ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ், ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுடைய முதல் க்ளூ என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். வந்து பாடலை பற்றி ஒரு ட்ரிவியா. இந்த பாடல் தான் வந்து சாவித்திரியும் ஜெமினி கணேசனும் நடித்த முதல் படத்துல வந்த பாடல் இது. அவங்க 2 பேரும் இணைந்து நடித்த முதல் படம். அதுல வந்து ஜெமினி கணேசன் ஆர் கணேசன் தான் அதுல பேரே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து அவர் டபுள் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த பாடல் வந்து ஏஎம் ராஜாவும் பி லீலாவும் பாடியிருந்தாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுக்கு திறனும் நிச்சயமாயிருக்கு. அவங்க ஒருத்தரை டீஸ் பண்ணி பாடுற மாதிரியான பாடல் இது. படம் என்னன்னு தெரியுமா? ஆர் கணேஷ் நடிச்சது வந்து இருக்கும் குணசுந்தரியா? இல்ல குணசுந்தரி அவங்க நடிச்சதுதான். பட் இது அந்த படம் இல்ல. அதுல ஆர் கணேஷ் தான் வரும். ஆமா. ஆனா இது அந்த படம் இல்ல. இது வந்து இவங்க 2 பேரும் இணைந்து நடித்த முதல் படம். சரி, நான் உங்களுக்கு 2வது க்ளூ தரேன். ஓகே, 2வது க்ளூ இஸ் ஆடியோ க்ளூ. ஸோ பாட்டோடைய கொஞ்சோண்டு மியூசிக் வைக்கிறேன். அதுல இருந்து சொல்ல முடியுமான்னு பாருங்க. மாப்பிள்ளை டோய். ஓகே ஃபைன், குட். நீங்க அட்லீஸ்ட் அதை கேட்டுட்டு சொல்லிட்டீங்க. எஸ், அதுதான் அந்த பாடல். மாப்பிள்ளை டோய் மணியான மதராசு மாப்பிள்ளை டோய். அதுதான் அந்த பாடல். 3வது க்ளூ அஃப்கோர்ஸ் அது இந்த பாடலுடைய வரிகள் தான் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு அவசியமே இல்லை, நீங்க அவளுக்கு கரெக்டாவே சொல்லிட்டீங்க. காப்பியில பல் தேக்கிறார் மாப்பிள்ளை டோய், கோப்பையில தீனி திங்கிறார் மாப்பிள்ளை டோய். அப்படி அதாவது
ஒருத்தர டீஸ் பண்ணி பாடுற மாதிரி அழகான பாடல் இது. அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் யோசிச்சு போட்டாங்கங்கிறது ஆச்சரியமா இருக்கு. 1953ல வந்த படம் மனம் போல் மாங்கல்யம். இதுதான் அது நிஜமாவே மனம் போல் மாங்கல்யம் அமைஞ்சது. இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடப்பள்ளி ராமாராவ் அப்படிங்கிறவருடைய இசையில வந்த பாடல் ஏஎம் ராஜாவும் பி லீலாவும் பாடியிருந்தாங்க. கனக சுரபி அப்படிங்கிறவருடைய வரிகள். ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாடல். கேட்காதவங்க தேடி போய் கேளுங்க. இந்த அப்பேரண்ட்லி இந்த படத்துக்கு வந்து ஒரு பிரிண்ட் கூட எங்கேயுமே கிடையாதான். இது இஸ் லாஸ்ட் மூவி. நோபடி கேன் வாட்ச் இட் நோ பிகாஸ் எந்த விதத்திலையும் இந்த படத்தோடைய படச்சுருள் எங்கேயுமே இல்லை அப்படின்னு படித்தேன். தட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் பட் தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இது வந்து நீங்கள் 2வது க்ளூக்கு அப்புறம் சொன்னதுனால உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் சார். ஸோ எப்போ கொடுக்குற 300 ப்ளஸ் 1100 ஆச்சு. ஓகே. ஜெமினி சாவித்ரி டூயட் 50s 200. ஓகே. இது வந்து வேர்ட் கிளவுட். ஸோ உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து திரையில பிச்சு பிச்சு போட்டிருப்பேன். நீங்கள் அதுலேருந்து கோத்து பாட்டை கண்டுபிடிங்க. இதுவும் ஒரு ரொம்ப ஃபேமஸ் படம். எங்க இருப்பாங்க 2 பேரும் இதுல? தெரியலம்மா. தெரியலையா? ஓகே. பாசிங் சார் உங்களுக்கு தெரியுமா? காதல் கனிரசமே இல்ல. இல்ல. ஸ்ரீமதி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு காதல் கன்னிரசமே தான் தெரியுது, அதுக்கு மேல தெரியல. ஓகே, நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். இது வந்து மாயா பஜார் படத்துல வந்த பாடல். தெரியுமா இப்போ? கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே கண்ணே உனக்கேன் கலவரமே கண்ணே உனக்கேன் கலவரமே. கேட்டிருக்கீங்களா இந்த பாடல்? எஸ், பியூட்டிஃபுல் சாங். அழகா இருக்கும் இந்த படத்துல. ஐ மீன் எல்லா பாட்டுமே செம்மையா இருக்கும் இதுல. இதுவும் பியூட்டிஃபுல் சாங். கண்டசாலா அவருடைய இசையில அவரே பாடியிருந்தாரு. பீலியே அவருடன் இணைந்து தஞ்சையன் ராமையாதாஸ் அவர்களுடைய வரிகள் வந்த பாடல். காதல் கனியே கனி ரசமே உனை கண்டே கனிந்தது என் மனமே. அழகான பாடல். பிருந்தாவன சாரங்க ராகத்துல போட்டிருந்தாரு. யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. லாஸ்ட் கொஸ்டின் கோஸ் டு ஸ்ரீமதி. உங்களுக்கு வந்து சாவித்ரி சோலோ இந்த சாங் தான் பாக்கி இருக்கு. கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் கலந்து கேட்க போகிறது. இந்த 2ஐயும் நீங்க தனித்தனியா பிரிச்சு சொல்லணும். மல்லிகை மலர் சூடி காத்து நிற்கவா வயதில் வருவது ஏக்கம் நல்லதோர் நாள் பார்த்து செய்தி சொல்லவா வந்ததம்மா மலர் கட்டில் நாட்டோரை சாட்சி வைத்து வந்து விடவா அரீரோ ஆரிரரோ. தெரியுமா? பார்த்து செய்தி சொல்லவா நாட்டோரை சாட்சி வைத்து வந்து விடவா. காத்து நிற்கவா சாட்சி வைத்து வந்து இடுவா. அப்புறம் அங்கேயிருந்து வரணும் அந்த பாட்டு. சாட்சி வைத்து வந்து விடவா. ஐயோ, நாட்டோரை சாட்சி வைத்து வந்து விடவா. சரி, இன்னொரு பாட்டு யோசிங்க. இன்னொரு பாட்டு. ஐயோ, இல்ல தெரியல. 2 வரமாட்டேங்குது. இருக்கு மனசுக்குள்ள வரமாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுமா ராஜேஸ்வரி? ஒரு பாட்டாலாவது இது சொல்லவா சொல்லவா மல்லிகை மலர் சூடி காத்து. அந்த லைன் தான் வருது, ஃபர்ஸ்ட் லைன் வரல. ஓகே. சார் உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணு வந்து அத்தை மகனே போய் வரவா. அவ்வளவுதான். தெரியல. ஓகே. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த வயதில் வருவது ஏக்கம் வந்ததம்மா மலர்கட்டில் அதுதான் இது. இல்ல பரவாயில்ல, நானே அதுக்கு ஆன்சர் கொடுத்துடுறேன். ஒரு பாட்டு நீங்க சொல்லிட்டீங்க. அத்தை மகனே போய் வரவா அம்மான் மகனே போய் வரவா அத்தை மகனே. அது வந்து பாதுகாணிக்கை படத்துல வந்து 1962ல விஸ்வநாதன் ராமூர்த்தி சில சுசிலாமா பாடியிருந்தாங்க. கண்ணதாசனருடைய வரிகள். இதுல சாவித்திரிமா பாயிட்டே போங்க பின்னாடியே வந்துட்டு இருப்பாரு ஜெமினி. ஆனா அவர் வரது அவங்களுக்கு தெரியாதான்.
பின்னாடி இங்க வந்து நிப்பாரு. எப்படி தெரியாம இருக்கும்? ஆனா படத்துலலாம் அப்படிதான். இன்னொன்னு வந்து ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு. ஆனால் இதுதான் முதல் இரவு. ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு. ஆனால் இதுதான் முதல் உறவு. ஆனால் இதுதான் முதல் உறவு. கற்பகம் படத்துல 63ல இந்த இதுல வந்து கே.ஆர். விஜயா அவங்க திருமணமாகி முதலிரவு அதுக்கு வந்து தோழி பாடுற மாதிரி சாவித்திரி அம்மா பாடுவாங்க. அஃப்கோர்ஸ் மணமகன் வந்து ஜெமினி அவர் வருவார் ஒரு காட்சியில் இந்த பாட்டுல. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, சுசீலா அம்மா குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள் வந்த பாடல் தான் இதுவும். ஸோ நீங்க அகைன் ஒரு பாட்டு சொன்னீங்க சார், உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் அண்ட் தட் க்ளோசஸ் த போர்ட் ஃபார் அஸ். எத்தனை பாடல்கள், எத்தனை விதமான திரைப்படங்கள், எல்லாமே இனிமை, எல்லாமே அருமை. ஆனா என்னன்னா, டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. பாடுற எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருந்தாலும், சில டைம் வந்து அந்த முதல் வரிங்கிறது கஷ்டம் குடுக்கறது. ஸோ லேசா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இன்னைக்கு. பட் அகைன் பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் நான் அடிக்கடி சொல்ற மாரி இந்த நிகழ்ச்சி வந்து பாடலை நினைவுபடுத்தி பார்க்கும் ஒரு சாக்கு தான் இந்த கேள்விகள் எல்லாமே ஒழிய, இது வந்து யாருடைய திறமையோ, தகுதியோ மதிப்பிடும் ஒரு நிகழ்ச்சியே இல்ல. இது ஒரு காம்படிஷனும் இல்ல. இது வந்து எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு ப்ரிப்பேர் பண்றேன் எல்லாரும் பாட்டு கேட்பாங்க. இத பார்க்கும்போது இந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்குறீங்க. அப்புறமா இத கேட்டு ரசிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான். ஸோ இப்போ லெட்ஸ் லுக் அட் த ஸ்கோர்ஸ் டுடே. வி ஹேவ் பத்மநாபன் சார் வித் 1200 பாயிண்ட்ஸ் ஆர் பிக் வின்னர் டுடே. Rajeshri with 200 and Srimati with 900. இன்னைக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் பார்த்தோம். இதே போல அடுத்த வாரமும் பியூட்டிஃபுல் எபிசோட் வித் பியூட்டிஃபுல் சாங்ஸ் பார்க்கலாம். அடுத்த வாரத்துக்கான டாபிக் வில் பி ஏஆர் ரஹ்மான் கிளாசிக்ஸ். ஆஸ்கர் நாயகனின் இசையில வந்த அருமையான மெலடி பாடல்கள். யூ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ். ஸோ அவளை காத்துருங்க. கட்டாயம் தவறாம கனெக்ட் பண்ணி பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye.